Okay, very good morning, everyone. Myself, M. Yuva Rajarajan. Please subscribe and share my channel. Press bell button for getting notifications. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆல்ரெடி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னோட போன வீடியோ இருக்கு. அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. இது எல்லாமே ஒரு கன்சியூமரோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இப்போ சொல்கிறேன். யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் த கமாடிட்டி, அதுதான் வந்து நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி ஒரு கமாடிட்டிக்கு இருக்கு இல்லையா, அதுதான் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு பசிக்குது, நமக்கு பசியை சரி பண்ணணும், நமக்கு தேவை சாப்பாடு. ஒரு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு, நம்ம பசியை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கு இல்லையா, அந்த சக்தியை தான் என்னன்னு சொல்லுவோம், யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸு. எப்படி லென்த்துக்கு வந்து நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்லணும், அதே மாதிரி இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இஸ் யூட்டிலிட்டியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ், UTILS நம்ம சொல்லுவோம். Law of equimarginal utility. So the definition என்ன வந்து பார்த்தீங்கன்னா, if a person has a thing which can be put to several users, he will distribute it among these users in such a way that it has the same marginal utility in all. ஸோ புரியாத மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம கரெக்டான மீனிங் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியான லா இது. இப்போ பர்சன் ஹேஸ் அ திங், அதாவது ஒரு பர்சன் கையில் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், நாம் அதை வந்து மணின்னு எடுத்துப்போம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பர்சன் ஹேஸ் மணி, அவர் கையில் காசு இருக்கு, விச் கேன் பி புட் இன் டு செவரல் யூசர்ஸ், அதை வச்சு அவர் நிறைய பல விஷயங்களுக்கு வந்து அந்த மணியை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ அவர் கையில் காசு இருக்கு, அதை வச்சு அவரால் நிறைய பொருள் வந்து வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது he will distribute it among these users in such a way that the same marginal utility in all. அவர் கையில் இருக்கிற காசை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு, எல்லா கமாடிட்டிஸ்ல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் ஈஸியா புரியும். கையில காசு இருக்கு, கடைக்கு போறீங்க, ஆப்பிள் இருக்கு, மேங்கோ இருக்கு, எதை வந்து நீங்க வாங்குவீங்க, பிடிச்சிருக்குங்கிறது வாங்குவீங்கிறது ஒரு விஷயம். உங்ககிட்ட இப்ப ஆல்ரெடி ஆப்பிள் வந்து இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க, யூ பர்ச்சேஸ் மேங்கோ. ஸோ எதனால மேங்கோ வந்து சூஸ் பண்றீங்க, ஆல்ரெடி ஆப்பிள் இருக்கிறதுனால அதுல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு குறையுது. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கும்போது the additional benefit derived from the particular thing will diminish. நம்ம கையில் ஒரு பொருள் இருக்கும்போது அதுல இருந்து கிடைக்கிற நமக்கு அடிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ உங்க கையில் ஆப்பிள் இருக்கிறதுனால ஆப்பிள் வாங்க மாட்டீங்க, ஏன்னா அதுல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகுது, உங்களுக்கு கம்மி. ஆல்ரெடி இருக்கிற பொருள் வாங்கணுமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அதான் வேற எதுவும் இல்லை. ஸோ யூ பர்ச்சேஸ் மேங்கோ. ஸோ எதனால இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, ஆப்பிள்ல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் மேங்கோல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்றீங்க. சரிங்களா, ஸோ இதுல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதுல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு கன்சியூமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நினைப்பாருன்னா, எல்லா ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாரு, he will distribute his money. ஓகே, இந்த இடத்துல மணின்னு வச்சு நம்ம பார்த்தோம், பட் தேரியில திங்குன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து மணி வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஓல்டன் டேஸ்ல என்ன பண்ணாங்க, பண்டம் மாற்ற முறை, தட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவாங்க, அதனாலதான் இங்க திங்குன்ற வேர்டை சொல்றாங்க, நாட் நெசசரிலி மணி. இன்னைக்கும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு சில இடங்கள். சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிள்ஸ்ல வந்து நம்ம சொல்லணும்னா, தட் இஸ் ஈக்குவேஷனா இல்லை ஃபார்முலாவா சொல்லணும்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி டிவைடட் பை பிரைஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ ரெண்டு கமாடிட்டியை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா, marginal utility of x divided by price of x is equal to marginal utility of y divided by price of y. ஏன் இங்க பிரைஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் வந்து ஆப்பிள் இருக்கு, சொன்ன மாதிரி கடைக்கு போறீங்க, ஸோ வீட்டில் மேங்கோ இல்லை, மேங்கோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் மேங்கோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நீங்க மேங்கோ வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்க இல்லையா. ஸோ ப்ரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிட்டர்மைன் பண்ணுது. ப்ரைஸ் தான் கிடையாது, ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்கிறீங்க.
ஸோ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினோம்னா அது நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு கமாடிட்டிலேருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் எல்லாம் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸ் வந்து நீங்கள் ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, ஒய் வந்து மேங்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிளில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிவைட் பை இட்ஸ் ப்ரைஸ், மேங்கோவில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிவைட் பை இட்ஸ் ப்ரைஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம அதோட ப்ரைஸில் டிவைட் பண்ணுறதுனால என்ன கிடைக்குது? ஸோ 1 ரூபாய்க்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தெரியுது. சரிங்களா? இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100 டிவைட் பை ப்ரைஸ் வந்து 10ன்னு வைக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது? 10 தான் வந்து கிடைக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் 100, பட் ப்ரைஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 20. ஸோ இதில் 20யா இருக்கிற போது என்ன பண்ணுவீங்க? யூ பர்ச்சேஸ் மேங்கோ. ஏன்னா இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதிகமாக இருக்கு. இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே, அசம்ஷன்ஸ். நேற்று பார்த்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் பார்த்தா அதே அசம்ஷன்ஸ் தான் இதுலையும். ஸோ த யூட்டிலிட்டி கேன் பி கார்டினலி மெஷர்ட். கார்டினல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? த யூட்டிலிட்டி கேன் பி குவான்டிஃபைட். அதாவது நியூமரிக் டேர்ம்ஸில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசானு, கூகுள் ஆப்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 5 யூனிட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? 5 ஸ்டார்ஸ் கொடுத்துட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து போட சொல்லுவாங்க. இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? யூ கிவ் 3 ஸ்டார்ஸ் ஆர் 4 ஸ்டார்ஸ். இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களும் அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை 5 ஸ்டார்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி. தட் இஸ் யூட்டிலிட்டி கேன் பி அப்ஜெக்டிவ்லி மெஷர்ட். அதாவது நியூமரிக் டேர்ம்ஸில் மெஷர் பண்ண முடியும். செகண்ட், the commodity is homogeneous, that is alike in size and quality. So commodity வந்து இப்போ ஆப்பிள் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்பிளும் செகண்ட் இருக்கிற ஆப்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்கு, சைஸ், டேஸ்ட் எல்லாமே. தேர்டு, கன்சூமரோட டேஸ்ட் வந்து மாறல டியூரிங் த கன்சம்ஷன் ப்ராசஸ். இது வரைக்கும் ஆப்பிள் தான் பிடிச்சிருக்கு, திடீர்னு மேங்கோன்னு மாறாது. ஸோ இப்போ என்ன தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அவருக்கு ஆப்பிள் தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி there is no time gap between consumption of 2 units of commodity. ஸோ இன்னைக்கு ஒரு யூனிட் சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒரு யூனிட் சாப்பிடுவாருன்னு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பசிக்குது சாப்பிட்றீங்கன்னும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்கு. நாளைக்கு இன்னும் அதிகமாக பசிக்குது, அப்போ செகண்ட் யூனிட் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வரும் இல்லையா? ஸோ அதனால என்ன இருக்கக்கூடாது? there should not be any time gap between consumption process. Third, there is no change in price of substitute goods. இப்போ ப்ரைஸ் என்ற ஃபேக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆப்பிளோட சப்ஸ்டியூட் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஸோ மேங்கோவோட ப்ரைஸில் வந்து எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்பிளோட ப்ரைஸ்லையும் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆப்பிளுக்கு சப்ஸ்டியூட் வந்து மேங்கோ, மேங்கோக்கு சப்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஏன்னா ப்ரைஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? கன்சூமர் அதை வாங்குறது மாறும், அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து மாறும். அடுத்த லாஸ்ட்டாக மணி இன்கம் ஆஃப் த கன்சூமர் ரிமைன்ஸ் சேம். இப்போ இன்கம் ஆஃப் த கன்சூமர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவார்? விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குவார். இன்கம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? விலை கம்மியாக இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவார். சரிங்களா? ஸோ மணி இன்கம் ஆஃப் த கன்சூமர் வந்து என்ன ஆயிருக்காது? எந்த சேஞ்சும் ஆயிருக்காது. ஸோ இதெல்லாம் தான் அசம்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் திஸ் தியரி கேன் பி அப்ளைட். ஸோ இது கிராஃபிக்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, இது வந்து மேங்கோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யூனிட்ஸு. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸு, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. ஸோ ஒரு கன்சூமர் என்ன பண்ணுறாரு? இதில் இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இஸ் 16, இதுல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் 16, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவார். அதை அச்சீவ் பண்ணுறாருன்றது கிடையாது, ரெண்டுத்துல இருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவர் எப்பவுமே நினைப்பார். ஓகே, ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். Let us assume that ROM intends to purchase 2 commodities in the market, that is tea and coffee. The marginal utility is given below. Each is priced at ₹10, so he has ₹50. Guide him in his purchase decisions with law of equal marginal utility. So இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சில டைம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டோட்டல் யூட்டிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to find out marginal utility. ஸோ
அது எப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. டோட்டல் யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கொடுத்தா என்ன பண்ணணும், செகண்ட் யூனிட்ஸ் யூட்டிலிட்டி மைனஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் யூட்டிலிட்டி போட்டிங்கன்னா என்ன கிடைச்சிரும், செகண்ட் யூனிட்டோட மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைச்சிரும். இது புரியாதவங்க என்னோட லாஸ்ட் வீடியோ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அந்த வீடியோவை பாருங்க. அதில் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கேல்குலேஷன் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மார்ஜினல் யூட்டிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போனோம். ஸோ ஒரு கன்சியூமர் வந்து 2 ப்ராடக்ட் வாங்கும்போது ரெண்டுத்துலேருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் சேமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது சொல்கிறது தான் வந்து லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி இல்லைங்களா. ஸோ அதில் ப்ரைஸோட இம்பேக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் இஸ் ப்ரைஸ் அட் ₹10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் ப்ரைஸோட இம்பேக்ட் இருக்குமா, இருக்காது. ஏன்னா ரெண்டுத்தோட ப்ரைஸும் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துலையுமே ப்ரைஸோட இம்பேக்ட் வந்து இருக்காது. இதே சப்போஸ் டீயோட ப்ரைஸ் 10, காஃபியோட ப்ரைஸ் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ரைஸோட இம்பேக்ட் இருக்கு. ஏன்னா இதோட ப்ரைஸ் வேற, இதோட ப்ரைஸ் வேற இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி டிவைட் பை ப்ரைஸ் வந்து போடணும். போட்டுட்டு அடுத்து பண்ண போகிற ஸ்டெப் எல்லாமே சேம் தான். ஸோ இதில் ரெண்டுத்தோட ப்ரைஸுமே சேம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ரைஸால் டிவைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது சரிங்களா. ஏன்னா ப்ரைஸோட இம்பேக்ட் இதில் இல்லை. ஸோ இப்போ லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது, ஒரு கமாடிட்டியோட யூட்டிலிட்டியும் இன்னொரு கமாடிட்டியோட யூட்டிலிட்டியும் கன்சியூமர் வந்து ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்க, காஃபிலிருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் யூட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12, டீலேருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10, அதாவது யூட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ அப்போ கன்சியூமர் எதை ஃபர்ஸ்ட் வாங்குவார், எதில் அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதானே ஃபர்ஸ்ட் வாங்குவார். ஸோ கன்சியூமர் வாங்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து காஃபி. ஸோ இதுக்காக இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, ₹10 செலவு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவர் பட்ஜெட் வந்து 50. ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ₹40 அவர் கையில் இருக்குது. ஸோ அவர் ஃபர்தராக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வாங்கிட்டாரு 12 சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து காஃபி வந்து வாங்கிட்டாரு. அடுத்து எது வாங்குவார், ஹி கோ ஃபார் டீ. ஏன்னா 12க்கு அடுத்து அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் இருக்குது, டீயில் தான் இருக்குது. ஸோ இந்த காஃபிலையும் 10 இருக்குது. பட் நாம் வந்து ஆல்டர்னேட் கூட்ஸாக எடுக்கும்போது, சப்ஸ்டியூட் கூட்ஸாக எடுக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கன்சியூமர் இல்லாதானே அடுத்து வாங்குவார் எப்போவுமே. ஸோ அதனால வி கோ ஃபார் டீ. ஸோ செகண்ட் வந்து என்ன வாங்குறாரு, டீ வாங்குறாரு. ஏன்னா 12க்கு அடுத்து அதிகமான ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ அகைன் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, ₹10. என்னால் இதில் கிளியராக எழுத முடியல, ஸோ வாயிலே சொல்கிறேன் கேட்டுங்க. ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, ₹20. 2 யூனிட் வாங்கியிருக்காரு, ஈச் ₹10. ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, ₹20. கையில் இருக்க பட்ஜெட் 50. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது. அப்போ இன்னும் வாங்கலாம் இல்லையா. ஸோ தேர்ட் அப்போ என்ன வாங்குவார், காஃபி. சரிங்களா. ஸோ அதுக்கு ஒரு ₹10 செலவு பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ செலவாயிருக்கு, 30. அகைன் பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, ₹20. அவுட் ஆஃப் 50ல் ₹20 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவார், அதுக்கடுத்து அதிகமாக இருக்கிறது டீயில் 8 அதிகமாக இருக்குது. ஸோ டீ. சரிங்களா. இதுக்கும் ₹10 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக செலவு பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ, ₹40. இன்னும் ₹10 அவர் கையில் இருக்குது. ஸோ அது ₹10 வாங்கலாம் இல்லையா. ஸோ அடுத்து என்ன வாங்குறாரு, அகைன் காஃபி. ஸோ 5 யூனிட்ஸ் வாங்கியிருக்காரு, ஈச் ப்ரைஸ் 10. அப்போ ₹50 செலவாயிடுச்சு இல்லையா. ஒவ்வொன்றும் ₹10. மொத்தம் டோட்டலாக டீ காஃபி சேர்த்து 5 யூனிட் வாங்கியிருக்காரு. ஸோ ₹50 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ வாங்கியிருக்காரு, இப்போ 2 யூனிட்ஸ் ஆஃப் டீ வாங்கியிருக்காரு, 3 யூனிட்ஸ் ஆஃப் காஃபி வந்து வாங்கியிருக்காரு. ஸோ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி கன்சியூமர் வந்து எப்படி டிசைட் பண்ணுவார்னு சொல்லலாம்னா, டீ அண்ட் காஃபியோட ப்ரைஸ் 10 இருக்கும்போது, அவரோட பட்ஜெட் வந்து 50 இருக்கும்போது, he will purchase 3 units of coffee and 2 units of tea. இது எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம் நம்ம. இல்லைன்னா 2 units of tea, 3 units of coffee வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ப்ரைஸ் வந்து ₹10 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த யூட்டிலிட்டி டிவைடட் பை ப்ரைஸ் வந்து போட்டணும், வேற எதுவும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ வந்து ₹10, காஃபி வந்து
20 rupeesனு வச்சுங்களேன். ஸோ 10 divided by 10 போடணும், 12 divided by 20ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடணும். அதுக்கப்புறம் எந்த யூட்டிலிட்டி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம 1 2 3 4 5 அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி பட்ஜெட்டையும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதோட பட்ஜெட்குள்ளே தான் வாங்கணும். கையில் இருக்கிற காசுக்குள்ளே தானே கன்சூமர் வாங்க முடியும், எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதோட பட்ஜெட்குள்ளே வரணும், நம்ம பட்ஜெட்குள்ளே வரணும் வாங்குற பொருள் வந்து. ஸோ அதே மாதிரி நீங்கள் 1 2 3 4 5 நீங்கள் போட்டிங்கன்னா பட்ஜெட் காலி ஆகிட்டு எத்தனை பொருள் வாங்குறாரோ அதுதான் ஈக்குவல் யூட்டிலிட்டி படி கன்சூமர் பர்ச்சேஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்த மாதிரி the RAM purchases 2 units of tea and 3 units of coffee. Budget வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. Next, limitations of law of equal margin utility. ஸோ எல்லா லாவுக்கும் வந்து லிமிடேஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லாவில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த லா சொல்றது என்னன்னா, கன்சூமர் ஒவ்வொரு முறையும் கம்பேர் பண்ணி வாங்குவார். ஒரு கமாடிட்டி இன்னொரு கமாடிட்டி கம்பேர் பண்ணி வாங்குவார் நான் வந்து இந்த லாவில் சொல்கிறாங்க. பட் கன்சூமர் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, தே ஆர் கவர்ன்டு பை தேர் ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இதுக்கு முன்னாடி நெட் பேக்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? நெட் பேக் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் கிடையாது, நெட் இல்லாமல் இருக்க முடியும். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நெட்டை யூஸ் பண்ணி இட் பிகம் ஹேபிட். இப்போ நெட் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே யாராலையும் இருக்க முடியாது. ஸோ என்ன ஆயிடுச்சு, இட் பிகம்ஸ் எ ஹேபிட். அதுலேருந்து கிடைக்கிற நிறைய பேர் நெட் பேக் போட்டு யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்து ஒரு கன்சூமர் வாங்க மாட்டாரு. தே பர்ச்சேஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். சரிங்களா? அவுட் ஆஃப் த ஹேபிட்ல தான் வாங்குவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸம்ஷன். Second, this law assumes that all commodities are divisible into very small parts. Commodities சின்ன சின்ன பார்ட்ஸா வந்து டிவைட் பண்ண முடியும் இந்த லா சொல்லுது இல்லைங்களா? பட் ப்ராக்டிக்கலா வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு கவு பர்ச்சேஸ் பண்றாங்க, அது வந்து 15,000 இருக்கு. ஆனா உங்க கையில வந்து ஒரு 7,500 தான் இருக்குது. பாதி கவு மட்டும் வாங்க முடியுமா என்ன? ஸோ கமாடிட்டிஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து எல்லா கேஸ்லையும் வந்து பாசிபிள் கிடையாது. ஆப்பிள் மேங்கோன்னும் போது உங்களால் பிரிக்க முடியும். இதே பெருசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி பிரிக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, this law is based on the unrealistic assumption, that is absolute measurement of utility. யூட்டிலிட்டியை வந்து அப்சல்யூட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வச்சுட்டு தான் இந்த லா வந்து நம்ம பார்க்கணும். டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியாக கூட இருக்கும். இப்போ யூட்டிலிட்டியை வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸில் மெஷர் பண்ண முடியுமா? இப்போ எங்கிட்ட ஆப்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்ல எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்குறீங்க, நான் 20 யூனிட்ஸ்ன்றேன். உங்ககிட்ட கொடுத்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து 15 யூனிட்ஸ்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த அப்சல்யூட் மெஷர்மெண்ட்டை நம்ம சொல்கிறோமே ஒழிய அவ்வளோ அப்சல்யூட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன், இன்னைக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அதுக்கு வந்து ரேட்டிங் அதிகமாக போடலாம். இல்லை வேற ஒரு மூட் அப்செட்டாக இருக்குன்னும் போது நான் ரேட்டிங் வந்து கம்மியாக போடணும். ஸோ இந்த அப்சல்யூட் மெஷர்மெண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து இட் ட்ரைஸ் டு பிஹேவ் லைக் எ சயின்ஸ், பட் எக்ஸாக்டாக வந்து அது ஒரு சயின்ஸ் கிடையாது. ஸோ இந்த அப்சல்யூட் மெஷர்மெண்ட்ன்றது சயின்டிஃபிக்காக பண்ணுறதுக்காக பண்ணுறது, பட் அது அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் த லா. இப்போ ஈக்வல் மார்ஜினல் யூட்டிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு தான் நான் வந்து ஃபர்தர் கிளாஸஸ் வந்து நான் எடுக்க முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.